ஓம் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். கண் கலங்கி நிற்கிறாயா? இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். பதிவின் முடிவில் உன் முகம் மலர்ந்து உன் கண்களில் கண்ணீர் வரும். உன் சாயப்பா அதை துடைக்க வருவேன். கேட்டதை அனைத்தும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த நம் சாயப்பா நமக்கு மட்டும் எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறார் என்று நம்ம சாயப்பா மேலே பல சமயம் கோபப்படுறோம். காத்திருந்து காத்திருந்து நம்மளுடைய காலம்தான் வீணாகுதே தவிர நமக்கு மட்டும் எதுவுமே நடக்கவில்லை என்று வேதனைப்படுகிறோம். என்னை அளவைத்து வேடிக்கை பார்ப்பதுதான் உங்களுக்கு சந்தோஷமா சாயப்பா என்று பலமுறை நம் சாயப்பாவிடம் கேட்டும் இருக்கிறோம். சாயப்பா மேலே நம்ம கோபப்பட தான் நம்ம சாயப்பாவை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். நமக்கு கஷ்டங்கள் வர வர நம் சாயப்பா நம்மிடம் வந்து சேரும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம சாயப்பா மேலே கோபப்படும் போது நம்ம சாயப்பா நம்மளை மிகவும் அன்பாக நேசிக்கிறார். ஏண்டா எல்லா குழந்தைகளும் தன் தாயிடமும் தன் தகப்பனிடம்தானே அடம் பிடிக்கும். கேட்டதை வாங்கி கொடுங்கள், எனக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள்னு அம்மா கிட்ட தான் போய் அடம் பிடிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம் சாயப்பாவும் நமக்கு தாய் தந்தையர் போல தான். அதனால் அவர்கிட்ட கோபப்படலாம், கண்ணீர் சிந்தலாம், சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். நம் சாயப்பா நிச்சயமாக நம்மிடம் நெருங்கி வருவார். நெருங்கி வந்து நம்மளுடைய துயரங்களையும் கஷ்டங்களையும் மன வேதனைகளையும் தீர்த்து வைப்பாருங்கிற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கலாம். நம் சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம் சாயப்பா இருக்க பயமேன்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அனைத்து துயரங்களும் மாறி சந்தோஷமான நேரம் வரும். நிச்சயமாக நம் சாயப்பா நம் அருகில் இருக்கும் நேரமும் வரும். நம் கண்ணீரை துடைக்கும் காலமும் வரும். நம்மளுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும் நேரமும் வரும்னு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கலாம். நம் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம் வாழ்வியில் வெற்றியும் அடையலாம். துன்பத்திற்கு பின் வரும் இன்பம் ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். துன்பத்தை அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு சந்தோஷமான தருணத்தை நம் வாழ்விலும் கொண்டு வந்து சேர்ப்பார் நம் சாயப்பா. அசைக்க முடியாத நம்பிக்கையை நம் சாயப்பா மீது வைக்கும் பக்தர்களை சாயப்பா என்னைக்குமே கைவிட்டதே இல்லை, கலங்க வைத்ததும் இல்லை. பக்தர்களின் முகம் மலரும் அந்த நல்ல ஒரு காட்சியை பார்க்கத்தான் நம் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறார். நம் கர்ம காலமெல்லாம் முடிந்து நமக்கான நல்ல வாழ்வை நம் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார் நம் சாயப்பா. கண்களால் உம்மை பார்த்து மகிழ்வோம் சாயிநாதரே, அன்போடு உம்மை தழுவி மகிழ்வோம் சாயிநாதரே. அன்பு மிகுந்தால் உங்களுக்கு ஆரத்தியும் சுற்றுவோம் சாயிநாதரே. எங்கள் தலைவணங்கி உங்கள் பாதங்களில் சரணடைந்தோம் சாயிநாதரே. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். ஓம் சாயிநாதாய நமக.